ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், இது ஈகிளை சேனல். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்டேட் வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேறு எதை பற்றி இல்லைங்க, செட்டிநாடு மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க போய் மட்டன் வாங்கலாம், அப்புறம் போய் அதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடி பக்கத்தில் இருக்க வாட்டர் டேங்க்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு மட்டன் ஸ்டால் ஒன்று இருக்குது, நத்தர் மட்டன் ஸ்டால்னு சொல்லிட்டு. அந்த மட்டன் ஸ்டாலில் தான் இப்போ போய் மட்டன் வாங்க போகிறோம். வாங்க போய் வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மட்டன் இங்கே இருக்குதுங்க. நமக்கு இவ்வளவும் தேவையில்லை, கொஞ்சமாக இருந்தால் போதும். அந்த கொஞ்சமாக இருக்க மட்டனை இப்போ அண்ணன் நமக்கு வெட்டி தருவார். நம்ம அதை வாங்கிக்கிட்டு நேராக கிச்சனுக்கு போக போகிறோம். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பீஸாக இருக்குது, வெட்ராப்பில் நல்ல பீஸாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கறி இந்த மாதிரி தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. நல்லா தனி கறியாக கேட்டு வாங்கிக்கோங்க. தனி கறியாக நல்லா பாருங்கள். பீஸா வெட்ராப்பில் உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா பீஸாக இருக்கணும் கறி. எறும்பு இருந்தாலும் கொஞ்சம் மிளகா போட்டு நல்லா கறி நீட்டாக வெட்டுறாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த கறி ஒவ்வொன்றும் நல்ல பீஸாக போட்டு வெட்டுறாங்க. உங்களுக்கு இவ்வளோ பெரிய பீஸ் வேணாம், எனக்கு இன்னும் கறியோட அந்த பீஸ் அளவு வந்து கொஞ்சம் சின்னமாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா அதையும் நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னாலும் பீஸ் ஏற்றாப்புல அதுக்கேற்றாப்புல வெட்டி தருவாங்க. பார்த்தீங்கன்னா கறி நல்லா அருமையாக இருக்குது. நல்லா கொழுப்பு நல்லா வச்சு கறி நல்லா போட்டிருக்காங்க. சக்குன்னு வெட்டிட்டாரு. இது பார்த்தீங்கன்னா 2 kg இருக்குது இந்த கறி. இப்போ அண்ணன் வெட்டிக்கிட்டு இருக்க கறியை பார்த்தீங்கன்னா 2 கிலோ உள்ளது. நமக்கு 2 கிலோ தேவையில்லை, 1 கிலோவே போதும். நல்லா தனி கறின்னு சொல்லி கேட்டே வாங்கிக்கோங்க. செட்டிநாடு மட்டன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ மட்டன். தாளிக்கு தேவையான பொருள் வந்து பட்டை இலை, 5 காஞ்ச மிளகா, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூனு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, பூண்டு 10 பல், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா. ஆயில் வந்து குக்கிங் ஆயிலும் கொஞ்சம் நல்லெண்ணெய். இப்போது நம்ம எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வாணலை வச்சிடணும். வாணல் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனவுடனே ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். குக்கிங் ஆயில், நிறைய ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்க வேண்டியதான். அதோட கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கணும், 2 ஸ்பூனு. அப்போ தான் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு மட்டனும் குளிர்ச்சி, இந்த நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு. இந்த காரம்லாம் நமக்கு கரெக்டாக உடம்புல வந்து செட் ஆகும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பட்டை இலை போட்டுக்கிறோம், ஸ்டார் முக்கு எல்லாமே போட்டுக்கணும். வரமிளகா போட்டுக்கிறோம். வரமிளகா நல்லா பொரிஞ்சோடனே சோம்பு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு நல்லா. இப்போ அடுத்து நம்ம வெங்காயம் சேர்க்க வேண்டியதுதான். சின்ன வெங்காயம் 15 to 20 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்க வேண்டியதுதான். ஆனியன் சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சம் அரை ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்தா தான் நல்லா ஆனியன் சீக்கிரமாக வதங்கும். ஆனியன் நல்லா ஓரளவு நல்லா வதங்கணும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்க்கணும். பூண்டு போட்டு நல்லா வதக்கணும்.
பூண்டும் போட்டாச்சு, நல்லா வதக்கிக்கணும். நல்லா அந்த பூண்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டிங்கன்னா அது வதக்கையிலே உங்களுக்கு தெரியும், அது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலர் மாதிரி நல்லா ஒரு க்ளோவிங்காக வரும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டிங்கனாலே இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கருவேப்பிலையே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி 2 பச்சை மிளகா முழுசாக போட்டுக்கோங்க. பச்சை மிளகா முழுசாக போடுறது அதோட ஃப்ளேவர் அப்படியே அந்த கிரேவியில் இறங்கும். தக்காளியும் போட்டாச்சு. இப்போ நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் ஆகணும். எந்த ஒரு டிஷ்லேயுமே நீங்கள் பச்சை மிளகாயை முழுசாக போட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். சில பேருக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கிறவங்க கூடவும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது மேஷ் ஆகி நல்லா ஒரு கண்டென்ஸ் வந்துருச்சு. அதுக்கு இப்போ மூடி போட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 15 நிமிஷம் ஒரு 5 செகண்ட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகிருக்கும். நல்லா மேஷ் ஆகிருக்கிறத இந்த மாதிரி நல்லா மறுபடியும் ஒரு 4 தடவை கிளறிக்குங்க. ஏன்னா சில நேரம் அடி பிடிச்சிரும். இப்படி நல்லா கிளறி விட்டுக்குங்க. பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மேஷ் ஆகி வதங்கி வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். நல்லா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைய நல்லா வதக்கணும். நீங்கள் அதை சேர்த்து வதக்கையிலே உங்களுக்கு தெரியும், அதோட ரா ஃப்ளேவர் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது உங்களுக்கு ஸ்மெல்லே நல்லா தெரியும். நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாடை போகும்னு சொல்லுவாங்க, அது நல்லா போயிடும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா வதங்கிருச்சு. மட்டனை நம்ம நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கையால் நல்லா பெசரி விட்டு நல்லா ஒரு 4, 5, 6, 7 வாட்டி நல்லா வாஷ் பண்ணணும். அது நல்லா மட்டன் அப்படியே நல்லா கையால் கலந்து விட்டு நம்ம கழுவுனோன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். தாளிப்போட நம்ம மட்டனை சேர்த்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்றோம். எப்போதுமே நம்ம மட்டன் கழுவும் போது நல்லா கையால் பெசரி விட்டு கழுவி விடணும்னா தான் அதில் உள்ள அந்த பிளட்டெல்லாம் நல்லா போயிடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு வடிதட்டில் தான் போட்டு மட்டனை அப்படியே வைக்கணும். அப்போ தான் அதில் உள்ள மிச்சம் இருக்க அந்த வாட்டரெல்லாம் இறங்கிரும். கழுவி நம்ம ஒரு பிளேட்லலாம் வச்சுட்டு அந்த வாட்டரோடு நம்ம மட்டனை அள்ளி போட்டு நம்ம செஞ்சோன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு ஸ்மெல் வரும் மட்டனில். அது நல்லா இருக்காது அவ்வளோவா. அதனால் நம்ம அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா கையால் கலந்து விட்டு நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 7, 8, 10 தடவை நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வடிதட்டில் தான் மட்டனை எடுத்து வைக்கணும் எப்போவுமே. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சு விட்டு மட்டனை நம்ம மஞ்சத்தூள் நல்லா போட்டு நம்ம கழுவுனதை புழிஞ்சு மட்டன் தண்ணி இல்லாமல் நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா மட்டன் தண்ணி விட்டு நம்ம எந்த தண்ணியுமே ஊற்றலை. அந்த தாளிப்போடு சேர்த்து வதக்கி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டோம். அது பாருங்கள் எவ்வளோ தண்ணி அதில் வாட்ரு அதுவாகவே அந்த மட்டனில் உள்ள தண்ணியே வந்திருக்கு பாருங்கள். இதே நம்ம மட்டன் கழுவுன தண்ணியோடையும் திரும்ப போட்டோன்னா இப்போ இந்த வானல் ஃபுல்லாகவே வந்திருக்கும் தண்ணி. அதோட அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்காது. இப்போது நம்ம மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த தண்ணியிலே அந்த மட்டன் வறுவலுக்கு நம்ம இந்த தண்ணியிலே மட்டன் விட்ட தண்ணியிலே வெந்தாலே போதும். அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணியே நம்ம விட வேண்டாம். வறுவலுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டோம்னா அது அவ்வளோ சுவையாக இருக்காது. கொஞ்சம் கிரேவி ஃபார்மில் வேணும் அப்படின்னா தான் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி விடணும். இப்போ மட்டன் அது வதங்கின தண்ணியிலே தான் அது வெந்துட்டுருக்கு. உப்பு சேர்த்துட்டோம் நம்ம. இப்போ அது உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கி வெந்து வரணும் மட்டனு. எங்கள் சைடு கிடைக்கிற மட்டன்லாம் குக்கர்லலாம் வைக்க தேவையே கிடையாது. நல்ல வெள்ளாட்டு கறி தான் இங்கெல்லாம் கிடைக்கும். நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். நாங்கள் குக்கர்லலாம் அதிகமாக வைக்க மாட்டோம். எலும்புனா மட்டும்தான் குக்கரில் நாங்கள் வைப்போம்.
மற்றபடி மட்டன்லாம் வந்து நாங்கள் டைரெக்டாக தான் வேக வைப்போம். இப்போ நல்லா மட்டன் ஓரளவு வெந்துருச்சு. குழம்பு மிளகாத்தூள் போடுறோம். நம்ம ஆர்டினரியாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் தான் இது. 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அந்த வாட்ரு இருக்கும்போதே நம்ம மிளகாத்தூள் போட்டு கலந்து விட்டால் தான் அது பச்சை ஸ்மெல்லாம் மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போய் கரெக்டாக வெந்து வர்றதுக்கு மட்டனோட சார்ந்து வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா அதோட கலந்து விட்டுறணும். மட்டனோட நல்லா கலந்து விட்டுட்டோன்னா கலந்து நம்ம சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சோன்னா தான் மட்டனும் அந்த மிளகாத்தூள் பச்சை ஸ்மெல் போய் வெந்து வர்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடய சேர்த்துற வேண்டியதான். அப்புறம் தனியாக நம்ம சேர்த்தோன்னா ஸ்மெல்லு சரியாக அதோட செட் ஆகாது. இப்போயே நம்ம சேர்த்துறணும். அப்போ தான் எல்லாம் கலந்து வெந்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. மட்டன் இப்போவே பாருங்கள் நல்லா வெந்து ஓரளவு நம்ம போட்ட அளவை விட மட்டன்லாம் குட்டி குட்டி பீஸாக வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு மட்டன் ஓரளவு இப்போயே. இப்போது நம்ம சிம்மில் வச்சு மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட வேண்டாம். மொத்தமே இந்த ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா ஆயில் மேலே வந்து நல்லா மட்டன் வந்து அந்த மசாலா இப்போ சூப்பராக நமக்கு அந்த பவுட்ரு சேர்த்து நல்லா மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து மல்லித்தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு அப்படியே ஒரு செகண்டு வச்சு அப்படியே நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான். சூப்பரான மட்டன் வறுவல், செட்டிநாடு மட்டன் வறுவல் ரெடி. இதை வந்து நம்ம எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிட்லாம். நம்ம வந்து எலும்பு குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ரசத்தோடு சாப்பிடலாம். பரோட்டா, சப்பாத்தி எது கூட வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.